20ஆம் பாசுரம். தேராளும் வாழ் அரக்கன். தேராளும் வாளரக்கன் செல்வம் மாள தென் இலங்கை முன்மலங்க செந்தி ஓல்கி போராளன் ஆயிரம் தோள் வாணன் மால பொறுகடலை அரண் கடந்து புக்குமிக்க பாராளன் பாரிடத்து பார் உண்டு பாருமிழ்ந்து பாரலந்து பார் ஆண்ட பேராளன் பேரோதும் பெண்ணை மண்மேல் பெரும் தவத்தல் என்று அல்லால் பேசலாமோ பெருந்தவழ்த்தல் என்று அல்லால் பேசலாமோ? பெரும் புண்ணியம் செய்தவள் முன்னை வினையுடையவள் என்று புகழலாமே தவிர மாற்றாக இவளை பேச முடியாது. தேர்ப்படைகளை நடத்துவதில் வல்லமை பெற்றவனும் வாழ்வீச்சில் வல்லவனுமான இராவணனுடைய செல்வங்கள் அனைத்தும் அழிந்து போகும்படியாக அவன் ஆட்சி செய்த தெற்கு திசையில் உள்ள காவல்மிக்க இலங்கை தீவை கலங்கி அழியும்படி சிவந்த நிறத்தை உடைய நெருப்பினாலே கொளுத்தி போர் புரிவதையே தொழிலாக உடைய 1000 தோள்களுடைய பாணாசுரன் வாழும் வானபுரத்தில் புகுந்து அலையெறிய நின்ற கடலாகிற கோட்டையை தாண்டி புகுந்து அவன் தோற்று அழியும்படி செய்த மிடுக்கும் வலிமையையும் உடைய பூமிக்கு நிர்வாகம் செய்தன. ஒருமுறை திருவராகமாய் பூமியை தந்தத்தில் குத்தி எடுத்து காப்பாற்றினான். பிரளய காலத்தில் பூமியை தன் வயிற்றிலே வைத்திருந்தான். உற்பத்தி காலத்தில் பூமியை வாயிலிருந்து உமிழ்ந்து நிலைபெறச் செய்தான். திரிவிக்கிரமனாகி உலகத்தை அளந்தான். இந்த உலகத்தை ஸ்ரீராமனாக ஆட்சி செய்தான். அவன் பெருமையையும் பல பெயர்களையும் உடையவன் பேராளன். அவனுடைய பெருமையையே சிந்திக்கும் வாழ்த்தும் அவனுக்கே சரணம் புகும் என் பெண்ணை இந்த நில உலகத்தில் பெரிய புண்ணியம் செய்தவள் என்றும் புகழ்வதைத் தவிர மாற்று பேசுவார்கள் இருக்க முடியுமோ? முடியாது என்கிறாள் தாய். 21ஆம் பாசுரம். மைவண்ண நறுங்குஞ்சி. மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழையுறுபாடு இலங்கி ஆட எய்வண்ண வெம் சிலையே துணையாயிங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரைவாய் கமலம் போலும் கண் இணையும் அரவிந்தம் அடியும் அகுதே அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரென்று அஞ்சினோமே.
அமரர் வேந்தன் ஆகிற்றே என்று நெருங்க அஞ்சி ஒதுங்கினோம். ஆனால் கண்ணன் எம்பெருமானோ தன்னை கண்ணாரைக் காட்டிக் கொடுக்க தோழிக்கு இவள் விவரிக்கிறாள். கருத்ததாய் ஒளி விடுவதாய் நறுமணம் மிக்கதாய் தனித்தனியே அழகு அழகாய் பிரிந்திருக்கும் அழகியதான திருக்குழற்கற்றை அலையும்படியாக அவற்றுக்கு இணைந்து அழகு சேர்க்கும்படியாக மீன் வடிவமுள்ள காது குண்டலங்கள் மின்னல் ஒளி வீசும்படியாக இரண்டு பக்க காதுகளிலும் இசைந்து ஆட விரோதிகளை அழிக்க அம்புமாறி பொழிவதையே தொழிலா இயல்பு குணமாக உடைய வெப்பம் உமிழும் சாரங்க வில்லையே தனக்கு துணையாக கொண்டு நான் இருக்கும் இடத்திற்கு இரண்டு பேராய் வில்லும் தானுமாய் உன்னை நோயிலிருந்து மீட்பேன் என்று இரட்சகத்தன்மை தோற்ற வந்து என் கண்முன்னே நான் கண்டு உகக்கும்படியாக நின்றார். சென்றார் இல்லை. தாள் கண்டார் தாளே கண்டார், தோள் கண்டார் தோளே கண்டார். என் மனங்கவர்ந்த அவரின் திருவுள்ளங்கைகள் செந்தாமரையின் இனை போன்று சிவந்திருந்தன. திரு அதரங்களானது செந்தாமரையே ஒத்திருந்தன. நீண்ட அப்பெரிய ஆய கண்களோ செந்தாமரையின் இதழே போல் அலர்ந்திருந்தன. திருவடிகளோ செந்தாமரை பூவே போல் மென்மையும் நிறமும் உடையதாயிருந்தன. இப்படி ஓர் அழகையும் நிறத்தையும் தோற்றத்தின் ஒளியையும் கண்ட நான், தோழி, அவர் தேவர்க்கும் தேவர், பெருந்தக்கர், அல்பமானுரனான நான் எங்கே இவரை அணுகுவது பேசுவது என்றெண்ணி பயந்தேன் என்கிறாள்.